ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நோம்புனாலே அதுக்கு ஒரு ஸ்பெஷலே நோம்பு கஞ்சி தான். ஸோ இந்த வாட்டி ஹஜ் நோம்புக்கு நம்ம நோம்பு கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் நான் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம சோம்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டு இப்போ அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம பச்சரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை இதோடு சேர்த்துக்கலாம். நோம்பு கஞ்சிக்கு பச்சரிசி சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம தனியாக ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லா முக்கால் பதமாக வெந்துருச்சு. தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம தாளித்து வச்சுருக்க அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு நம்ம நோம்பு கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாதம் நல்லா கொலைய வேகிற வரை வேக வச்சுக்கலாம். நோம்பு கஞ்சியை பொறுத்தளவு சாதம் நல்லா கொலைய வெந்திருந்தால் தான் ரொம்பவே சுவையாக இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும்போது என்னால் கிளிப் எடுக்க முடியல, அதனால் நான் சொல்லிக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சோம்புத்தூள் இதோடு சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் நீங்கள் கையில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து லைட்டாக தூவி விட்டால் போதும். சோம்புத்தூள் நம்ம வாசனைக்காக தான் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட கொதிக்க விட்டுட்டு நம்ம நோம்பு கஞ்சி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான நோம்பு கஞ்சி ரெடி.